பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்த்தீங்களா? அன்பு கேங் 2.0 ஒன்று ஒன்றா உடஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. சாண்ட்ரா குரூப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க. ரம்யா ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரம்யா, கனி, சபரி, எப்ஜே எல்லாம் தனித்தனியாக இப்போ ஒரு கேங் ஃபார்ம் ஆகிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அடித்து உடைக்கிறாங்க. ரம்யா ஹெல்ப்பராக போட்டதுக்கு இதை கிளப்பி விட்டதே யாருன்னா திவாகர் தான். திவாகர் அடிக்கணும்னு முடிவு பண்ணார். இன்றைக்கி இந்த வாரம் கனி, ரம்யா 2 பேரையும் அடிக்கணும்னு முடிவு பண்ணார். ரம்யாவை டச் பண்ணார். இன்றைக்கி காலையிலே டச் பண்ணிட்டார். எதுக்கு ஒயாமல் அதை ஹெல்ப்பராக போடுறேன் மாற்று அப்படின்ட்டார். அதை கனிகிட்ட போய் கேட்குது ரம்யா, யார் சொன்னது அப்படின்னு. கனி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிருச்சு. போய் சுபிக்ஷா வியானாட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு திவாகர் தான் சொன்னார்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்கன்ட்டு குரூப்புக்குள்ளே சண்டை. அன்பு கேங் 2.0க்குள்ளே சண்டை வந்துருச்சு. அவங்களே அடிச்சுக்கிறாங்க. சபரியை வச்சு செய்யுது. என்னன்னு எதுக்கு ஹெல்ப்பர்னு ஓயாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? எனக்கு அசிங்கமாக இருக்குது, என்னை கூப்பிடாத. நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு ஹெல்ப்பரு இதுதான் ஹெல்ப்பர்னு என்னை கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சபரியே அடிக்குது. சபரி கடைசியில் அவன் தான் சும்மாவே எஸ்கேப் ஆயிடுவானே, அவன் சாரி கேட்டான். அப்புறம் கனிக்கிட்ட போய் கேட்குது, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குது. கனியும் சாரி கேட்டுருச்சு. ஐயோ என்னடா நம்ம பிரச்சனைக்கு வந்தால் அவங்க பிரச்சனையே பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு திரும்ப பார்க்கிட்ட போகுது. நீங்கள் நீங்கள் உங்கள் வாஷிங் வேலையை பார்க்க மாட்டிங்களா? இதுக்கு தான் வருவீங்களா? கிச்சனுக்கு தான் வருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் சண்டை போடுது. எதாக இருந்தாலும் என் மூஞ்சி மூடி பேசுங்க. நான் உங்கள் மூஞ்சி மூடி பேசுகிறேன்னா நீங்கள் மூஞ்சி மூடி பேசுங்க. நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நீங்கள் மூஞ்சி மூடி பிரச்சனை பண்ணுங்கள் அப்படிங்கிறது வாலண்டியராக வம்புழுக்குது. யார்? ரம்யா. ஆனால் எல்லாம் உஷாராகிட்டாங்க. உங்ககிட்ட எதுக்கு நான் வம்புழுக்கணும்? நீ இந்த வாரம் வெளில போயிடுவேன். இந்த அன்பு கேங்லேருந்து ஒரு ஆள் வெளில போயிடும். நான் எதுக்கு உன்னிட்ட வம்புழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உஷாராகிட்டாங்க. அப்புறம் இவன் இந்த பக்கம் விக்ரம போய் திரும்பவும் பார்வை அடிக்கிறான். ஸோ விக்ரம கேள்வி கேட்க வந்தால் சபரியும் போட்டு அடிக்கிறாங்க. பிரஜைன் இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகிட்டாங்க. கேங் ஆகி இவங்க அடிக்கிறாங்க. ஏண்டா விக்ரம் பேசும்போது அமைதியாக இருந்த, கமருதீன் பேச ஆரம்பித்தோன்னே உள்ளே ஒரு எதுக்கு வர்ற நீ அப்படின்னு பிரச்சனை போட்டு அடின்னு அடிச்சு விட்டார். இவரை யாரை? சபரி அடிச்சு விட்டாங்க. அடித்து நீ உட்காரு, நீ வராது என்ன, அவங்க பேசும்போது அமைதியாக இருக்க, குரூப்பீசம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அடி. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அடிக்க போகிறாருங்க. 2 பேரும் குரூப்பீசம் பண்ணுறீங்க. இதில் தனியாக நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அமித், திவாகர், இன்னொரு 3-4 பேர் தான் தனியாகவே இருக்காங்க. மற்ற எல்லாம் இவங்கெல்லாம் குரூப்பு சேர்ந்து அந்த குரூப்பை அன்பு கேங் 3.0 மாதிரி மாறி அன்பு கேங் 2.0 அடிக்க பார்க்குறாங்க. இப்போ குரூப்பிசம் பண்ணி தான் நாமினேஷனே பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷாவெலாம் அடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாவும் ஏனாவும் எப்படின்னா அவங்க ஒரு பாய்சன் மாதிரி இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு வேலையை பார்க்குறாங்க. அவங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. ஒரு சந்தோஷம் என்னென்னா ரம்யா இந்த வாரம் வெளில போக அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அரோரா போக வாய்ப்பு இருக்குது. கனியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் கனவு காணாதீங்க. கனியை தூக்கலாம் மாட்டாங்க. கண்டென்ட் கொடுத்துருச்சுன்னா முடிஞ்சு கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதெல்லாம் 80-90 நாள் கொண்டு போயிடுவாங்க. ஃபைனல் கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் ஓட்டு தான் இல்லை. பிரவீனை தூக்குனாங்க பார்த்தீங்களா? பிரவீனே தூக்கிட்டாங்க. அப்போ ரம்யா இல்லைன்னா அரோரா இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இதில் இந்த வினோத் இருக்கான் பாருங்க, இவன் எந்த குரூப்லேயும் இல்லை. ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே கேவலமாக இருக்குது. திவாரை போட்டு அடிக்கிறது. வேறு யாராச்சும் அடிக்க சொல்லுங்கள். கனிக்கிட்ட போய் பேச சொல்லுங்கள், பேச மாட்டான். பார்விட்ட பேசுவான். பிரஜைன்ட்ட போய் பேச சொல்லுங்கள், பேச மாட்டான். கடைசியில் சபரி பரிதாவங்க. நல்லவன் வேஷம் போட்டு எல்லாத்தையுமே சாரி இவன் கேப்டன் ஆயிருக்கே தேவையில்லை. ஃபுல்லாக வச்சு செய்கிறாங்க. அன்பு கேங்கே வச்சு செய்யுது. எல்லார்கிட்டையும் அடி வாங்குறாங்க. கேப்டனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அவன். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. பாய்.